படம் சூப்பர். ஐ லவ் த மெசேஜ் கன்வேட். ரொம்ப நல்ல மெசேஜ். அண்ட் இட் ஹஸ் ரிவீல்டு some aspect of the what to say, the armed people which we don't know. அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட். நல்லா இருந்தது. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட் இஸ் குட். ஐ லைக் த மியூசிக். சாங்ஸ் வேர் குட். வெரி எஃபெக்டிவ். ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் த மூவி வாஸ் வாட் டு சே, இட் கெப்ட் கோயிங். ஒரு என்ன சொல்றது, ஒரு போரே அடிக்கல. நல்லா இருந்தது. என்டையர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். டூ குட். ஆக்டிங் கண்ணீர் வர அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், டெஃபினெட்லி ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் டு வாட்ச். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். எமோஷ்னலாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒருத்தரோட சோல்ஜர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து வெப்பனைஸ்டாக பார்த்து நம்மளுக்கு பழக்கம். பட் அவங்களுக்குன்ட்டு தனியாக செப்பரேட்டாக பர்சனல் லைஃப்ன்றது இருக்குது, எமோஷ்னல் பாண்டிங் இருக்குன்றத எல்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். லவ் அதுதான் வந்து இப்போ ஜென்ரலாக ஜென்சி அதெல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க. இப்படி தான் இருக்கும், அவங்களது வந்து எல்லாமே ஃபேக்காக இருக்குது, அப்படியே ஏதோ பண்ணணுமேன்னு பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் அது இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக காமிச்சிருக்காங்க. இப்படியும் லவ் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்றத தனியாக இது பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ரிப்பீட் மோடில் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருந்து, கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது, ஓவரால் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே குட். அண்ட் ஹீரோயினோட பேரண்ட்ஸாக இது பண்ணவங்க நல்ல எமோஷனல் பாண்டிங் செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இப்போ வந்து கமோண்டோ லவ் ஸ்டோரி படம் பார்த்துட்டு வரேன். இந்த படம் பார்க்க வரும்போது மிலிட்ரி படம் எப்படி இருக்குன்னு யோசித்தேன். ஆனால் இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது. படம் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு கமோண்டோவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க வெளியில் போய் சுற்ற முடியாது, போக முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நார்மல் லவ் ஸ்டோரியில் எல்லாம் பார்ப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, வெளியே சுற்றலாம், பீச்சு அங்கேயும் சுற்றுவாங்க. இதெல்லாம் வேறு மீட்டிங்கே இல்லாமல், டச்சிங் எதுவும் இல்லாமல் ஒரு உண்மையான காதல் கதையில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பராக சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு காதல் காவியம் தான் சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. எல்லாரும் பாருங்கள், ஆதரவு தெரிவிங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியே காஷ்மீர்லாம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப அதெல்லாம் சூப்பராக பார்க்க முடியும் இருக்குது. ஆமாம், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதில் ரோபோ சங்கர் சாரும் நடிச்சிருக்காரு. இது அதிகமாக ஒரு கடைசி படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சூப்பர் சுப்பிரமணிய சார் நடிச்சிருக்காரு. அவரும் இல்லைப்பா, 2 பேருமே இல்லை. ஆனால் 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு படம் வெற்றி பெறும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி சார். நல்லா இருந்துச்சு சார். நியூ கான்செப்ட், என்டர்டைனிங்காக இருந்துச்சு, சென்டிமெண்டலாகவும் இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து அதான் ஆல்ரெடி பார்த்த ஃபேஸஸ், அதனால எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. சூப்பர். இந்த கதை டோட்டலாக டிஃப்ரெண்டாக தான் சார் இருந்துச்சு. நியூ ஸ்டோரியை எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், யோசிச்சு எழுதுறதுல. ஏன்னா எல்லா கான்செப்டும் எடுத்தாச்சு. இது கண்டிப்பாக புதுசாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். புரியல? இல்லை சார், போர் அடிக்காம தான் போகுது. என்டர்டைனிங்காக தான் போகுது. நல்லா இருந்துச்சு. யா, கண்டிப்பாக, ஷோர். நல்லா இருக்கு. இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் சொல்ல விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. பார்க்கலாம். கமெண்டோ நாட்டுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் இறந்தப்புறமும் அவரோட ஒரு வாரிசு எப்படி உருவாகுது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லது. இதான் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கார்த்திக் ராஜோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே ஓவரால் சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருக்கு. ஒரு கமோண்டோ லைஃப்ல இல்லை ஒரு லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும்ட்டு நல்லா காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல சார். போர் அடிக்காம போகுது சார். ரொம்ப ஸ்லோவாக அழகாக நல்லா மூவி கொண்டு வந்து. நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. பாட்டு, கேமரா எல்லாமே நல்லா கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. சூப்பராக இருக்குது சார். நான் இந்த மாதிரி யோசித்து அதை வந்து அதுக்குள்ளே இறங்கி எடுக்கிறது பெரிய விஷயம். துணிஞ்சு பண்ணியிருக்காரு.
கண்டிப்பாக ஆதரவு படம்ல சாங்ஸ்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். அது தெரியல, அது புதுசாக பண்ணுற மாதிரி தெரியல. எல்லா கோரியோகிராஃப் எல்லாமே வந்து பக்காவாக பண்ண மாதிரி இது இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்து நிறைய காமெடிஸ் நடிச்சிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாம் அது அவங்கவுங்க கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏதோ சொதப்பாம எல்லாம் அந்தந்த கேரக்டர் எதுவோ அதை இது பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பார்க்கணும். நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், கண்டிப்பாக பார்க்கணும். இது செகண்டு படம் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஆதரவு கொடுப்பேன். நல்லா இருக்கு சார். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு கமெண்டோட லவ் ஸ்டோரி அண்ட் அவங்களோட ரியல் லைஃப் பற்றி எல்லாமே செம்மையாக இருந்தது. மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. போர் அடிக்காமல் கொண்டு போனாங்க. நல்லா இருந்தது ஃபுல் மூவியுமே. நல்லா இருக்கு, ரொம்ப இமோஷ்னலாக இருக்கு. டெஃபினெட்லி எல்லாருமே பார்க்கணும். தேங்க்யூ. இது வந்து ஆர்மி பர்சனு, அது ஆர்மி பர்சனோட லைஃபு எப்படி போகுது, ப்ளஸ் வந்து ஃபேமிலி எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்க அது கூட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ், ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் அதில் மூவியில். ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் ஃபேமிலியோட பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியாச்சு, முத்து நல்லா பண்ணியாச்சு, கம்பரஸாக நல்லா பண்ணு, ஹீரோயினும் நல்லா பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல இருக்கு. டைலாக்ஸ் நல்ல இருக்கு. சார் ரொம்ப ஃபர்ஸ்ட் மூவினா நான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டாரு. சாங்ஸ் ஆர் டூ குட். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலி கூட வந்து வாட்ச் பண்ணணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஆக்ஷன். சப்ஜெக்ட் புது சப்ஜெக்ட் தான். கமாண்டோ லவ் ஸ்டோரி வந்து கமாண்டோ யூஸ்வலாக நம்ம வார் பற்றி பார்த்த மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இருக்காது. ஒரு குட்டியாக லவ் ஸ்டோரியாக இருக்கும். ஸ்டார்ட் ஆகிடும், அப்படியே எண்ட் ஆகிடும். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். சாங்ஸ் நீங்கள் சொல்ல தேவையில்லை. கார்த்திக் ராஜ் சார் ஹஸ் டன் மார்வலஸ் ஒர்க். ஹி ஹஸ் டன் குட் ஜாப். ஸோ சொல்லவே தேவையில்லை. டைலாக்ஸ் எவ்ரிதிங் இஸ் குட். கண்டிப்பாக ஃபேமிலி கூட வரணும், ஃபேமிலி கூட பார்க்கணும். தேங்க்யூ. நைஸ் மூவி சார். குட், என்ஜாய்ட் அ லாட். படம் பார்த்தேன். அதாவது இறந்த இராணுவ வீரரோட உயிரினவை எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு வாரிசு கொடுக்கறத பற்றி கதை எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கும். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சாங் நல்லா இருக்கு. எல்லா படம் நல்லா இருக்கு. குடும்பத்தோட படம் பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குழந்தைங்களோட வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. இல்லை, அது நான் சொல்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி படம் நல்லா இருக்கு. Movie is superb and songs also too good. Story is a completely new thing. 100% super and definitely award आ जाएंगे. Sorry? Subject super. Story is the best. Story is the strength. Songs and the fight and everybody acting is superb. Directing also very good. Completely family and youth completely. It's a overall packing.